ஹாய். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் யூடியூப் ஸ்டுடியோ இருக்குங்களா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பழைய சேனல் நேம் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த சேனல் நேம் அந்த மாதிரி வரும். அதுலேருந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், நம்ம வந்து கூகுள் க்ரோமோ இல்லை யூடியூப்லேயோ இதிலலாம் போய் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்குல்ல, அதில் போய்ட்டு உங்கள் சேனல் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதில் உள்ள நேமு, அப்புறம் ஃபோட்டோஸு, ஏதாச்சும் இப்போ நம்ம வந்து நம்மளே பற்றி அபவுட் பேஜ் இதெல்லாம் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பென்சில் ஐக்கான் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் கீழே எவ்வளோ இதுக்கு பென்சில் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. நேமு, ஹேண்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, லிங்க்கு, ஹோம் டேபு, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நேராக உள்ள பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணோம்னா கீழே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 14 நாளைக்குள்ளார 2 வாட்டி வந்து உங்களோட யூடியூப் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணுற நேம் வந்து உடனே வந்து யூடியூப்பில் எல்லாத்துக்கும் விசிபிளாக தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனல் நேம் என்னென்னு இருக்குது, 5 minutes டெய்லி ஸ்டடி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சேனல் நேம் வந்து நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து உடனே சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இதை ஃபுல்லாக வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் வந்து வைக்கணும்னு தோணுதோ அந்த நேமை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி வந்து நம்ம வைக்கிற நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், வேறு யாரும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னம்னா அதுவும் நம்ம சர்ச் பண்ணி வைக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து VR ஸ்டடி விலாக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த நேம், அதாவது உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம் வச்சு நீங்கள் கொடுத்துட்டு கீழே சேவ்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் வந்து ஒரே நிமிஷத்தில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம அதுவும் வந்து நம்மள்ட்ட யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்கும் பார்த்தீங்களா, யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க எல்லாத்துட்டையுமே அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலயமா நம்ம வந்து ஒரே நிமிஷத்தில் நம்மளோட அந்த சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு சேவுங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நேம் என்னென்னு வந்திருக்குது, நம்ம புது நேம் என்ன கொடுத்தோமோ அந்த நேம் வந்திருக்குது. கீழே ஹேண்டலும் மாற்றிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் எது வேணாலும் நாம் மாற்றிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் ஒரு டெமோக்காக நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு கீழே உள்ள எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது இமெயில் ஐடி கொடுக்குறது, இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா உங்களோட நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் பழைய சேனல் நேம் என்ன கொடுத்தீங்களோ அது மாறிட்டு இப்போ இந்த சேனல் நேம் வந்து வந்திருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 14 நாளைக்கு ஒருக்க நம்ம வந்து 2 டைம் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க நேம் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா அகைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.